மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா போற்றியருளுக நின்னாதியம் பாதமலர் போற்றியருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியருளுக நின்னாதியம் பாதமலர் போற்றியருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள் போற்றியல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றியல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியல்லா உயிர்க்கும் ஈராமிணையடிகள் போற்றி மனானுகனும் கனத புண்டரிகம் போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் புன்மலர்கள் போற்றியாமார்கழி நீராடலோரும் வாவாய் போற்றியாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாமார்கழி நீராடலோரும் வாவாய். பாடல் 20. விளக்கம். திருவெம்பாவையின் கடைசி பாடல் இது. இந்த பாடல் முழுவதும் இறைவனின் திருவடி பெருமையை பேசுகின்றது. 5 தொழில்களையும் இறைவன் செய்யும் தன்மையை இறைவன் திருவடிகளுக்கு ஏற்றி தோற்றமாகவும் போகமாகவும் இன்ப துன்பங்களை அளித்து காக்கும் நிலை ஈராகவும் மறைந்து இருக்கும் பொருளாகவும் அனைத்து உயிர்களும் உய்வதற்கான வழியாகவும் விளங்கும் தன்மை இங்கே கூறப்படுகின்றது. உலகையே காத்தருளும் ஈசனின் திருவடிகளை நாம் பற்றிக் கொண்டால்தான் உய்ய முடியும் என்பதால் இறைவனின் கருணையை வேண்டி அவனது திருவடிகளை நாம் பற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக நமக்கு என் ஈசனே தாங்கள்தான் அருள வேண்டும் என்கின்றனர். மாதேவா மாதேவா மார்கழி உற்சவம் திருவெம்பாவை. மாதேவா